Hello my dear pasangla, my dear soldiers, very good evening. How are you guys? Vera level? Yes, very big good evening my dear soldiers. Good evening, good evening, good evening. Yes, how are you guys? Tell me whether my audio video is clear. Audio video clear hai? Good evening Sonika, Palani, Shanmugavali. Yes, fine, fine, fine. Shankar. Clear. Prajit, vandatiya? Okay, right. Super. Yes. We are going to make a super duper thing. Right? சரி, நான் 9th ஸ்டாண்டர்டில் கேட்ட அதே கொஷின் தான் உங்ககிட்ட கேட்க போகிறேன். யார் யாரெல்லாம் நம்மளோட ஷெடியூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க? ரைட்டா? இந்த 4 வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தேன். இதுக்கப்புறம் யாரெல்லாம் பண்ணீங்க? நோ நான் ஒரு 2 டேஸாக வரல, நான் 2 டேஸ் லீவு. யார் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணீங்க இது வரைக்கும்? எஸ் எஸ் டெல் மீ. யார் யாரெல்லாம் ஸ்ட்ரிக்டாக இதை ஃபாலோ பண்ண? ஷோபிகா. ஓகே ரைட், ஷோபிகா ஐ நோட் டவுன். ரைட்டா? ஓகே. ஸோ இதுவரை படிக்கலைன்னா ஜஸ்ட் வில் டூ இட். ரைட்டா? ஸோ இன்றைக்கி நம்ம 8th சாப்டர், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 9th சாப்டர் பார்க்கலான்னு நான் நினச்சிருக்கேன். ஸோ லெட் அஸ் ஹேவ் த டைம், லெட் அஸ் see the டைம் எப்படி இருக்கோ அதை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கலாம். நம்ம அதை பொறுத்து we will decide it. And MVSAT ரெஜிஸ்டர் பண்ணிட்டியா? ஃபாலோ பண்ணலைன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். மந்த்லி எக்ஸாம் இருக்கா? எல்லாமே முடிச்சிட்டேன். என்ன சோனிகா? குட், கிரேட். சரியா? ஓகே. MVSAT எவ்வளோ பேர் MVSATக்கு எப்படி படிச்சிருக்கீங்க? MVSAT வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்க? ஸோ கெட் ரெடி, வி ஆர் கோயிங் டு டூ ராக் அண்ட் ரோல். ஸோ சூப்பராக என்ன அப்படின்னா நம்ம MVSAT வந்து பார்க்க போகிறோம். தட்ஸ் கோயிங் டு பி வெரி கிரேட் ஃபன். A lot of gifts, a lot of trips. உனக்கு ஐஃபோன்ஸ், ஐபேட்ஸ், லேப்டாப்ஸ், ஹெட்ஃபோன்ஸ், ஸ்மார்ட் வாட்சஸ், நிறைய கிஃப்ட்ஸ் உனக்கு காத்துட்ருக்கு. நீ எக்ஸாம் எழுதி சூப்பராக மார்க் வாங்க. கிஃப்ட்டை விடுங்க, 100% ஸ்காலர்ஷிப்ங்க. அதுதான் விஷயம். நீ அடுத்து படிக்க போகிற வருஷத்துக்கு 100%. ரைட்டா? ரைட்? ஓகே ரைட். நான் நேற்று லைவே வரல, நேற்று நான் கிளாஸ் எடுக்கலையே. எஸ்டர்டே சண்டே தானே, நேற்று சண்டே தானே. நேற்று நான் 11th ஸ்டாண்டர்டுக்கு தான் லைவ் இருந்தேன். 10th ஸ்டாண்டர்டுக்கு நேற்று ஆக்சுவலாக ஸ்ராவணி மேமோட லைவ் இருந்துச்சு. யார் யாரெல்லாம் பார்த்தீங்க? சோஷியல் லைவ். எஸ்டர்டே இட் வாஸ் சோஷியல் லைவ். யார் யாரெல்லாம் சோஷியல் லைவ் அட்டன் பண்ண நேற்று? ஹவு மெனி ஆஃப் யூ? ஜஸ்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட். இன்னைக்கு மண்டே, நேற்று சண்டே. யார் யாரெல்லாம்? நேற்று சண்டேவா மண்டேவா? ஓ நேற்று தான், நேற்று வேறு. நான் பாரு, நான் வந்து பயங்கர கன்ஃபியூஸ்டாக இருக்குது. இன்றைக்கி டியூஸ்டே என்ன கரெக்டாக? டுடே இஸ் டியூஸ்டே. இன்றைக்கி டியூஸ்டே ஆயிடுச்சுன்னு. ரைட், ஓகே. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? சண்டே அட்டன் பண்ணிங்களா? வெரி குட், வெரி குட், வெரி குட். டுடே டியூஸ்டே. பயங்கர கன்ஃபியூஷனில் இருங்க. ரைட்டா? அது சண்டே. ஓகே. 9th குவார்ட்டர்லி இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்லோட் பண்ணிட்டு இப்போ தான் நாங்கள் 9th முடிச்சுட்டு இருந்தேன். அப்லோட் பண்ணுறேன்டா. சரியா? ஓகே ரைட், சூப்பர். சரி, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ மேம் 6 hours மேலே நடத்தியிருந்தாங்க. அண்ட் கம்மிங் சண்டே ஐ எம் கோயிங் டு கம் வித் யூ for the problems. We are going to do the problems. ரைட்டா? நம்ம என்ன பண்ண போகிறோம்? ப்ராப்ளம்ஸ் பண்ண போகிறோம் இந்த வாரம் சண்டே. ரைட்டா? கெட் ரெடி ஃபார் ப்ராப்ளம்ஸ். திஸ் சண்டே we are going to do problems. சரியா? ஓகே ரைட். 10th சயின்ஸ் போகலாமா நம்ம? சாப்டர் 8 கட 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 கடன்னு ஆன்சர் பண்ணு. ரைட்டா? சட்டு போட்டுன்னு ஆன்சர் பண்ண பார்க்கலாம். எஸ், சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். கொஷின் நம்பர் 1 ஆப்ஷன் கட 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 கடன்னு ஆப்ஷன் ஒன்று. ரைட்டா? எனக்கும் உடம்பு சரியில்லை சொன்னது, அதனால் நேற்று நானும் லைவ் வரல. நேற்று நான் எந்த கிளாஸுமே எடுக்கல. ஐ ஆல்சோ ஹேவிங் சம் ஹெல்த் இஷ்யூஸ். ஐ டோன்ட் டூ இட். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பீரியட்ஸ் அண்ட் குரூப்ஸ். பீரியட்னா 7, குரூப்னா 18,
ஸோ 7 18 தான் எனது ஆன்சரு. ட்விஸ்ட் என்ன வைப்பான், லெட்டரில் வச்சு நினச்சி தாஸ் பீரியட் அண்ட் குரூப்பில் வச்சு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் தே வில் ஆஸ்க் குரூப் அண்ட் பீரியட். ஸோ அப்போ 18 7 ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா, ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். த பேசிக் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக் லா, பேசிஸ் ஆஃப் மாடர்ன் பீரியாடிக் லா, மாடர்ன் பீரியாடிக் லா எதன் அடிப்படையில் இருக்கிறது? கட 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 கடன்னு சொல்லுங்க. ரைட், கட கட கடன்னு சொல்லுங்க. மாடர்ன் பீரியாடிக் லா இட்ஸ் பேஸ்ட் ஆன் அட்டாமிக் நம்பர். எஸ், அட்டாமிக் நம்பர் மாடர்ன் பீரியாடிக் லா. சரி, பீரியாடிக் டேபிள் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு மெண்டலிவ் பீரியாடிக் டேபிள். மெண்டலிவ் பீரியாடிக் டேபிள் இஸ் பேஸ்ட் ஆன் மாஸ் நம்பர். ரைட்டா, மெண்டலிவ் இஸ் பேஸ்ட் ஆன் மாஸ் நம்பர். மெண்டலிவ் வந்து என்னது, மாஸ் நம்பர். ஓகே. டேஷ் குரூப் கண்டைன்ஸ் த மெம்பர் ஆஃப் ஹாலஜன். ஹாலஜனை எந்த தொகுதி வைத்திருக்கும்? எந்த குரூப்ல ஹாலஜன்ஸ் இருக்க போறாங்க? which group is going to have halogens? Halogens belongs to, very good guys, very good, you are rocking it, very good. The viewers have started increasing. அப்படியே அந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு கட 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 கடன்னு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். yes, halogens belongs to group 17, 17th group. 18th group யாருப்பா? 18th குரூப்புக்கு பேரு inert gas ன்னு சொல்லலாம், அல்லது noble gas, அல்லது நோபல் கேஸ்னு சொல்லலாம். அவங்க தான் யாரு? 18th குரூப். சரியா? ஓகே, குட் குட் குட். வாங்க வாங்க. டேஷ் இஸ் த ரிலேட்டிவ் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி. ஓ மை காட், எவ்வளோ பெரிய மிஸ்டேக்கா. ஷிட், என்ன ஆயிடுச்சு? ஆல்ரெடி ஆன்சர் இங்கே இருக்கா? இஸ் தட் ரைட்? இஸ் தட் ரைட்? ஆன்சர் ரைட்டா? இஸ் த ஆன்சர் இஸ் ரைட்? எஸ். Electronegativity is the relative periodic property. Okay, tell me what is electronegativity? Electronegativity is the tendency to attract. Tendency to attract shared pair of electron. Tendency to attract the shared pair of electron. Right? Okay. Oh my god, what I did? I just forgot to edit. Okay, right. சரி, இது சொல்ல அடுத்த கொஸ்டின் வந்து நான் ஆன்சரை மறைச்சு டெலிட் பண்ணிட்டேன். ரைட்டா, நான் டெண்டன்சி டு அட்ராக்டா? டெண்டன்சி டு அட்ராக்ட் தானே, நான் டெண்டன்சி இல்லை, டெண்டன்சி டு அட்ராக்ட். ரைட். கெமிக்கல் ஃபார்முலா ஃபார் ரஸ்ட் Fe2O3.XH2O. ரைட்டா, Fe3.XH2O. சரியா? ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஷின் நான் மறைச்சிக்கிறேன், நான் ஆன்சர் டெலிட் பண்ணிடுறேன். ஷா, எல்லாத்துலேயும் ஆன்சரை போட்டுட்டேன்ட்டேனே. எப்படி ஆன்சரோட நான் போட்டுட்டேன்? ஐ ஜஸ்ட் ஃபர்காட் இட். ரைட், ஆன்சர் திஸ். டேஷ் இஸ் த ரைட்டா. சவுண்டு லோவாக இருக்கா? டே, இங்கே அதிருதுடா சவுண்டு. எல்லாருக்குமே சவுண்ட் லோவாக இருக்கா? டெல் மீ வெதர் த ஆடியோ இஸ் கிளியர். அஃபினிட்டி வி வில் சி. சோனிகா டெஃபினட்டாக அஃபினிட்டி என்னன்னு சொல்கிறேன். ரைட்டா, ரெடி ரெடி, சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க. இன் அலுமினோதெர்மிக் ப்ராசஸ் த ரோல் ஆஃப் அலுமினியம். அலுமினியமோட வேலை என்ன? அலுமினியம் ஆக்ட் அஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரெடியூசிங் ஏஜென்ட்? ரெடியூசிங் ஏஜென்ட்னா என்னது? ரெடியூசிங் ஏஜென்ட்னா என்னதுப்பா? அவங்க ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஏஜென்ட் மீன்ஸ் வாட் இஸ் த வேர்ட் ஏஜென்ட் ரெஃபர்ஸ்? ஏஜென்ட்னா ஹெல்ப்பர்னு அர்த்தம். ரைட்டா, ஹெல்ப்பர். என்ன ஹெல்ப்பரா? ரெடியூஸ் ஹெல்ப்பரா? ரெடியூசர், ரிடக்ஷன் ஹெல்ப்பர். யாரோ ஒருத்தவங்க ரெடியூஸ் ஆகிறதுக்கு இவங்க ஹெல்ப் பண்ண போகிறாங்களா? யாரோ ஒருத்தவங்க ரெடியூஸ் ஆகிறதுக்குன்னா யாரோ ஒருத்தவங்களுக்கு எலக்ட்ரான் தேவைப்படுமா? நம்மால் எலக்ட்ரானை கொடுப்பானா? நம்மால் என்ன பண்ண போகிறாங்க? எலக்ட்ரானை கொடுக்க போகிறாங்க. சரியா? ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஷின். சார், ஆன்சரை டெலிட் பண்ண மாட்டேன், மண்டை மேலே இருக்க கொண்டே மறந்துட்டேனே. என்ன? ரைட், ஆன்சர் திஸ். ஓகே, ரைட். சொல்லுங்க பார்க்கலாம் என்னென்ன. ஹெல்பிங் டு கெயின் ஆஃப் எலக்ட்ரான். ரைட், ஹெல்ப்பர். வெரி குட். த ப்ராசஸ் ஆஃப் கோட்டிங் த சர்ஃபேஸ் ஆஃப் மெட்டல் வித் அ தின் லேயர் ஆஃப் ஜிங்க். ஜிங்கை வச்சு பண்ண என்ன அர்த்தம்? இசட் ஃபார் ஜிங்க். கேல்வனைசிங்கில் ஒரு இசட் இருக்கு. ஸோ கேல்வனைசேஷன், இட் இஸ் கேல்வனைசேஷன். ஜிங்கை கொடுத்து பண்ணுறது பேர் என்னது? கேல்வனைசேஷன். குட் குட், galvanization. Right. Yes. Got it? Which of the following have an inert gas
2 electrons in the outermost electron. Actually இது எல்லாமே inert gas தான் கரெக்டா. These are all inert gas. Question என்ன அப்படின்னா இதில் இருக்க inert gasல இந்த inert gasக்கு டோட்டலாக 2 electrons இருக்கு. Yes, very good. Night boy Edith. Good. That answer is good. Helium. The answer is helium. Helium தான் இது 2 electron வச்சிருக்கோம். Okay, right. Oh my god. சரி இப்போ இது ஆன்சர் பெருசாக இருக்குது, என்னால் அழிக்கவும் முடியல. நியான் ஷோஸ் 0 எலக்ட்ரான் அஃபினிட்டி. அஃபினிட்டினா என்னது? அஃபினிட்டினா என்னது சொல்லியிருக்கேன்? அஃபினிட்டினா என்னது? அஃபினிட்டினா லவ். அஃபினிட்டினா லவ். எஸ், அஃபினிட்டி அப்படின்னா என்னது? இட் இஸ் கால்ட் லவ். டுவர்ட்ஸ், லவ் டுவர்ட்ஸ் எலக்ட்ரான். எலக்ட்ரான் மேலே ஏற்படக்கூடிய லவ், அன்பு, பாசம், ரைட்? That is called love towards electron. Stable configuration of electron. அவங்களோட affinity என்னது? ஏன் அவங்களுக்கு எலக்ட்ரான் மேலே அன்பே இல்லை? ஏன் எலக்ட்ரான் மேலே பாசமே இல்லை? ஏன்னா அவங்ககிட்ட நிறைய எலக்ட்ரான் இருக்கு, அவங்ககிட்ட தேவையான அளவு எலக்ட்ரான் இருக்கு. யார் ஒரு பொருள் மேலே நம்ம எப்போ ஆசைப்படுவோம்? நம்மக்கிட்ட ஒரு பொருள் இல்லைனா தான் நம்ம அந்த பொருள் மேலே ஆசைப்படுவோம். வேற நியான் இஸ் அ நோபல் கேஸ் அல்லது இன்னட் கேஸ்னு சொல்லலாம். அதுக்கிட்ட தேவையான அளவு எலக்ட்ரான் இருக்கு, அதனால அது அடுத்த எலக்ட்ரான் மேலே ஆசைப்படலை. That's it. Kaushika, have you got it? Dash is an important metal to form an amalgam. Amalgam நாலே உனக்கு மைண்டில் Hg வரணும். What is Hg? Hg is nothing but mercury. Hg னா என்னது? mercury. ரைட்டா? Hg னா என்னது? mercury. Yes. No, electron affinity and electronegativity are different. Electron affinity and electronegativity are different. What is the difference? Electronegativity na covalent bond. ஒரு covalent bond இருக்கணும். covalent bond என்னது? For example chlorino bond form பண்ணியிருக்காங்க. இந்த 2 எலக்ட்ரானும், இந்த குளோரின் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த குளோரின் இந்த எலக்ட்ரானை தாம் பக்கம் இழுக்க ஒரு எனர்ஜி கொடுக்கும். அதே மாதிரி இந்த குளோரின் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எலக்ட்ரானை தாம் பக்கம் இழுக்கிறதுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கும். தட் இஸ் கால்ட், அதுக்கு பேர் தான் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டிங்கிறது. அஃபினிட்டிங்கிறது என்ன அப்படின்னா இப்போது NaCl இருக்கா, NaClல Na+Cl- இருக்கும். Naவோட எலக்ட்ரானை வாங்கி வச்சிருக்கா, இந்த எலக்ட்ரானை வச்சுக்கிறதுக்கு ஒரு எனர்ஜி வேணும். அடிஷ்னலாக ஒரு எலக்ட்ரான் இருக்குல்ல, தன்னோட எலக்ட்ரானை அடிஷ்னலாக புதுசாக ஒரு எலக்ட்ரான் வந்துருக்குல்ல வெளியே இருந்து. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சாப்பிட்றேன், நான் சாப்பிட்றதுக்கு முதல் எனர்ஜி வேணும்ல, சாப்பிட்டா தான் எனக்கு எனர்ஜி கிடைக்கும். எலக்ட்ரான் கிடைச்சா நான் சந்தோஷமாக இருப்பேன். அந்த எலக்ட்ரானை வாங்கி வச்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு சக்தி வேணும்ல, அந்த எலக்ட்ரான் என்கிட்ட இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என் கையில் 10 பேனா வைக்க முடியும், ரைட்டா? 10 பேனா வைக்க முடியும் இடம் இருக்குது. நான் இப்போ புதுசாக 11வது ஒரு பேனா வச்சுக்கிறேன். அப்போ அந்த 11வது பேனா வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு சக்தி வேணும். அந்த சக்தி தான் எனது எலக்ட்ரான் அஃபினிட்டி, ரைட்டா? அடிஷ்னல் எனர்ஜி, ரைட்? தட்ஸ் இட். எஸ், அண்ட் ஐ திங்க் பிரஜித் தட்ஸ் குட். ஹெச்ஜினா என்னது? ஹைட்ரோஆர்ஜிரம். ஹெச்ஜினா என்னது? இட் இஸ் ரெப்ரசன்ஸ் ஹைட்ரோஆர்ஜிரம். அது வந்து க்ரீக் நேம், லாட்டின் நேம் அல்லது க்ரீக் நேம் சொல்லலாம். fill in the blanks. Oh my god, what I did. எல்லா ஆன்சரும் இதிலே இருக்குது. ஷேர். ஓகே, ரைட், கவனிங்க. If the electronegativity difference between two bonded atoms in a molecule is greater than 1.7, then the nature of bonding is ionic. Right? For example, NaCl. NaCl வேண்டாம், HF எடுத்துக்கலாம். HFல ஹைட்ரஜனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 2.1, whereas fluorine is 4. அப்போ என்ன அர்த்தம்? 4 - 2.1 என்னது? 4 - 2.1 வேல்யூ என்னதுப்பா? 4 - 2.1 வேல்யூ என்னது? 4 - 2.1 வேல்யூ என்ன? வெரி குட், நைட் பாய். அதுதான் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குல்ல, அதில் ப்ளஸ் மைனஸ் இருக்குல்ல, அதனால் அது போலாரிட்டி இருக்குது, அவ்வளோதான். 1.9, the answer is 1.9. அப்போ 1.7 விட அதிகமாக இருந்தால் அது என்னது? அயோனிக் பாண்ட். அப்போ HFS அயோனிக் பாண்ட், அவ்வளோதான். இப்படி தான் கண்டுபிடிக்கணும். அப்போ என்னது? நம்ம இப்படி தான் கண்டுபிடிக்கணும். அப்போ எந்தெந்த பாண்டு, எந்தெந்த எலமெண்ட்ஸ் நடுவில் இருக்க பாண்டு, அவங்களோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸு
1.7க்கு அதிகமாக இருக்கோ அது எல்லாமே என்னது அயானிக் பாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளூரினுக்கு பாண்ட் என்னது F மைனஸ் F என்னது 4 மைனஸ் 4 0. அப்போ ஃப்ளூரினுக்கு நடுவில் இருக்க பாண்ட் என்னது இட் இஸ் அ கோவேலன்ட் பாண்டு. சரியா. நைட்டு பாய் இட் இஸ் சிம்பிள். பொலாரிட்டி இருக்குல்ல Na plus Cl minus NaCl Na will be in positive, Cl will be in minus. So plus minus இருக்கனால it is polar. Polarity இருக்கு அதனால polar. This is ionic bond, this is covalent bond. சரியா ரைட். சூப்பர். அப்போ இந்த கொஸ்டின் ஆன்சர் ionic bond. சரியா ரைட். அடுத்து dash is the longest period in the periodic table. Longest period எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும்? 6th period answer. Okay, 6th period ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும்? Tell me how many elements are present in 6th period. 6th period ல எத்தனை elements பாருக்கும்? Tell me that how many elements will be present in 6th period. (32) 7th period. Sorry, 32 la. Yo, sorry guys. 32 தானா? 32 தான். 32. 7th period also 32. So you can write 6th or 7th. So first 6th varnal we are using the 6th period, right? 6th period. 32 elements. Good. Dash forms the basis of modern periodic table. Yappa idu choose liyum irukku, fill up liyum irukku. Very important one word pa. ரொம்ப முக்கியமான one word. சரியா? Atomic number, right? Right. If the distance between two chlorine Cl atom molecule is 1.98 angstrom, then the radius of Cl atom. So radius ங்கிறது என்னதுப்பா? How will you find the radius? நார்மலா ஒரு எலிமெண்டோட ரேடியஸ்ங்கிறது என்னது? இதுதான் ஒரு எலிமெண்டோட ரேடியஸ். கரெக்டா? ஒரு எலிமெண்டோட ரேடியஸ்னால என்னது? இப்படி ஒரு எலிமெண்ட் இருந்துச்சுன்னா இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? இதை கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க டிஸ்டன்ஸ் இது. இந்த டிஸ்டன்ஸு என்னவா? they are saying that this distance is 1.98 angstrom. ரைட்டா? 1.98 angstrom. That's it. Very good. 1.98 divided by 2. நான் உஷான்னு பார்த்து எனக்கு உங்கள் ஒரிஜினல் பேர் மறந்து போச்சு. வாட் இஸ் த நேம்? அது மறந்து போச்சு. எனக்கு உஷா தான் ஞாபகத்தில் இருக்குது. That is 0.99 angstrom. ஸோ இது மட்டும் என்னது அப்போ? 0.99. ஓகே, that's it. சூப்பர். Armstrongோட வேல்யூ என்ன? Anybody can tell me that? What is the value of Armstrong? 10 to the power. Armstrongோட வேல்யூ. Very good. Who is that night boy? It is. What is your name? You are asking super questions. நார்மலாக நம்ம லைவ் பார்க்குற ஒரு டாப்பர்ஸ்லாம் இருக்காங்க, அந்த மாதிரி நல்ல கொஷின்ஸாக கேட்குறீங்க. குட். சொல்லு. எஸ். What is the value of Armstrong? பசங்களா டக்குன்னு 10 to the power 100. Am I right? 10 to the power 100. What is Armstrong? Armstrongோட வேல்யூ என்ன? எஸ், got it. Don't know. Kaushi. Why? Others? Prajit, Sonika, Varshini, anybody? Where are you? Ramya, Sabaripriya. Yes. Try it out. Try it out. 1 Armstrong equal to 10 to the power -9. -9. It is -10. 10 to the power -10. -10. 10 to the power -10. 10 to the power -10. ஓகே, சரியா? 10 to the power -10. அவன் பேர் என்னன்னு சொன்னானா? ஓகே, நோட்ஸில். ஓகே, ரைட். குட். சரியா? ரைட். ஓகே. Among the given species A minus A plus A, the smallest one is smallest one. குட்டி யாரு? தம்தூண்டு இருக்குது. யார் தம்தூண்டு இருப்பா? Who is going to be the smallest one? A minus A plus Aவா? இதெல்லாம் வேற லெவலில் நடத்தியிருக்கேன். பயங்கரமாக நடத்தணும் இந்த சாப்டரில் இதெல்லாம். Oh my god, A minus. What is that? It is not that. Answer is A plus. A plus தான் ஸ்மாலஸ்ட். ஏன்னானது ஃபார் எக்ஸாம்பிள் குளோரின் எடுத்துக்கலாம். ரைட்டா? குளோரின்றது இப்படி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் குளோரினோட சைஸ் இது வச்சுக்கலாம். ரைட்டா? ஓகே, திஸ் இஸ் குளோரினோட சைஸ்.
Cl மைனஸ்னா என்னது? ஒரு எலக்ட்ரான் வாங்கின உடனே அது ரொம்ப ஹாப்பி ஆகிடுமா. ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சுன்னா ரொம்ப ஜாலியாக ஊரை சுற்றிக்கிட்டு ஓவர் அல்சாட்டியம் பண்ணிகிட்டு இருக்குமா. ரைட்டா? அதே இது இப்போ நம்ம குளோரின் கிட்டேருந்து ஒரு எலக்ட்ரானை வாங்கிட்டோம். அப்போ அது வருத்தத்தில் இருக்குமா? தங்கிட்டேருந்து ஒரு எலக்ட்ரானை ஒருத்தவங்க வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா it will be in sad. ஸோ அப்போ it will be small in size. சரியா? It will be small in size. ரைட்டா? Yes, very good, very good. Excess of attraction, that's the reason. Yes, good. So அப்போ minus is always a bigger one. This is a neutral. Cl plus will be smaller. ரைட்டா? Yes, force of attraction. Attractive force அதிகமாக இருக்கும், அதனால் எல்லாம் சைஸ் குட்டி ஆகிடும். Good, good, good. The scientist who pronounced the modern periodic law, Henry Moseley. ரைட்டா? நம்மளோட தலைவர், நம்மளோட டாப் டக்கர் தாத்தா, நம்மளோட வெரி இம்பார்ட்டன்ட் தாத்தா. ஸோ ஹென்ரி மோஸ்லே. ரைட்? Across the period ionic radii increases or decreases? Across the period boron, carbon, nitrogen, oxygen, fluorine. ஸோ இப்படி போகிறப்ப சைஸ் என்ன ஆகுமா? டிக்ரீசஸ். இவங்களோட இவங்க குட்டியாக இருப்பாங்க, இவங்க எல்லாமே என்னது குறைஞ்சிட்டே இருப்பாங்க. இந்த சைஸ் டிக்ரீசஸ். சரியா? சைஸ் டிக்ரீசஸ். வெரி குட். இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் யாரை சொல்கிறோம் நம்ம? லாந்தனாய்டு அண்ட் ஆக்டினைட்ஸ். ரைட்டா? ஸ்பெல்லிங் தப்பாக எழுதிடாத. லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ். தீஸ் டூ ஆர் விச் பிளாக் எலமெண்ட்ஸ்? இவங்க ரெண்டு பேரும் என்ன பிளாக் எலமெண்ட் சொல்ல முடியுமா? இவங்க ரெண்டு பேரும் என்ன பிளாக் எலமெண்ட்னு சொல்ல முடியுமா? கேன் யூ கைஸ் டெல் மீ these two are belongs to which block elements? மணி என்ன புரியல? திடீர்னு புரியலன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? which one you are not understanding? Let me know. No, I am not asking the period. Prajit, you are giving the period. I am asking block. block na நம்ம அதை பார்க்கலையா? S block, P block, D block, F block. Out of this transition block. Okay. Yes, any idea what is SPDF? Out of this SPDF, it belongs to which one? SPDF la. Any idea? It belongs to F block elements. Right? It belongs to F block elements. சரியா? Right? F. Periodic table பார்த்திருக்கீங்களா? How many of you have seen periodic table? ரைட்? திஸ் டூ, இந்த மொதல் இருக்க ரெண்டு ரோ இருக்குல்ல, இந்த மொதல் ரெண்டு ரோவும் என்ன அப்படின்னா எஸ் பிளாக் எலமெண்ட். இவங்க ரெண்டு பேர் மட்டும் எஸ் பிளாக்கு, இந்த மொதல் ரெண்டு ரோ. அடுத்து இந்த பாதியிலேருந்து இதிலேருந்து இது வரைக்கும் இருக்கவங்க டிரான்சிஷன் டி பிளாக் எலமெண்ட்ஸ். இவங்க ஃபுல்லாக பி பிளாக்கு, இங்கே கீழே இருக்கிறது எஃப் பிளாக். ஸோ இது எஸ்ஸு, இது டி, இது பி, இது எஃப். கீழே இருக்க ரெண்டு ரோ, இந்த ரெண்டு பேர் இதுக்குள்ளே இருப்பாங்க. டிரான்சிஷன் மெட்டல்ஸ்க்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறனால தான் அவங்க பேர் இன்னர் டிரான்சிஷன் மெட்டல். ரைட்? எஸ் சோனிகா, யூ ஆர் ரைட். குட். The chief ore of aluminum is bauxite. இது பேர் என்னது? bauxite. Al2O3.2H2O. ரைட்டா? it is Al2O3.2H2O. ரைட்டா? நம்மளோட லெசன் நோட்ஸில் இருக்கும், கண்டிப்பாக நான் சொல்லியிருந்திருப்பேன். ரைட்டா? ஓகே, சூப்பர், குட். த கெமிக்கல் நேம் ஆஃப் ரஸ்ட். ரஸ்டோட ஃபார்முலா என்ன? Fe2O3.X அப்போ பாரு, வாட்டர் இருக்கா? அப்போ ஹைட்ரேட்டட் தண்ணி சேர்க்கப்பட்ட ஒரு ஃபெரிக் ஆக்சைடு. ஃபெரிக் ஆக்சைடில் தண்ணி சேர்த்துருக்கோம், அதனால தான் அது ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு. Crazy cat, that we will study in 11th standard. No need to worry about it. That's a very big thing. That's a very big concept. அதாவது லாஸ்ட் எலக்ட்ரான் எங்கே என்ட்ரு ஆகுது? லாஸ்ட் எலக்ட்ரான் எஸ்ல என்ட்ரு ஆகுதா, பியில் என்ட்ரு ஆகுதா, டியில் என்ட்ரு ஆகுதா, எஃப்ல என்ட்ரு ஆகுதா? டிபெண்ட்ஸ் அப்பான் தட். இட் பிலாங்ஸ் டு தட் பிளாக். தட் இஸ் அட்வான்ஸ்ட் கெமிஸ்ட்ரி that we will study in 11th standard. இது up to this is okay. இப்போ வரைக்கும் இது மட்டும் போதும். எஸ், நிறைய பேர் ரைட்டாக ஆன்சர் பண்ணுறீங்க. குட். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? அதுவும் ஆன்சரே இருக்கா? ஓகே, ரைட். we will see that. மோஸ்ட்லைஸ் பீரியாடிக் டேபிள்
அப்போ எத்தனை ஒன் வேர்டு எத்தனை ஃபில்லப் படித்தாலும் அட்டாமிக் மாஸ்னு கொடுத்துருக்காங்க. வெரி பிக் ஃபால்ஸ். வி நோ தட் பேஸ்ட் ஆன் அட்டாமிக் நம்பர். வி நோ தட். ரைட்டா? ரைட். பீரியாடிக் டேபிள் ஒன்ஸ் அகேன். பீரியாடிக் டேபிள் என்ன சொல்லி தரணும்? பீரியாடிக் டேபிள் இஸ் நாட் அ சிம்பிள் ஈஸியஸ்ட் ஒன். சார் என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் சொல்லித்தரேன். டெஃபினட்டாக ஐ வில் லெட் யூ நோ. பட் என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அயானிக் ரேடியஸ் இன்க்ரீசஸ் அக்ராஸ் த பீரியடா. இதுவும் ஃபில்லப்பில் இருக்குது. See, all the true or false are coming from fill up and choose. Ionic radius increases across the period from left to right. It is false. நம்ம என்ன பார்த்தோம்? fill upல it decreases னு பார்த்தோம். சரியா? அப்ப it has to be decreases. All ores are minerals, but all minerals cannot be called as ores. ஆமா, it is true. கரெக்டா? it is true. கரெக்ட் தானே? ரைட்டா? நான் எங்கள் வீடு கிட்ட மண் அள்ளுறேன், அதில் அலுமினியம் இருக்குது, உடனே அது அலுமினியம் ஓர்னு சொல்லிட முடியுமா? நோ. ஓர் இஸ் அ டேர்ம் வேர் நம்ம எக்கனாமிக்கலாகவோ அல்லது ஈஸியாகவோ நிறைய அமௌண்ட் எடுக்க முடியும். ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள், மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் இருக்குன்றாங்க, திருநெல்வேலியும் டங்ஸ்டன் கிடைக்கும். ஆனால் மதுரையில் நான் வந்து தோண்டி எடுத்தேன் அப்படின்னா அதை பியூரிஃபை பண்ணுறப்ப அதிகமான அளவுக்கு டங்ஸ்டன்ஸ் கிடைக்கும். அதனால என்னது? அதை டங்ஸ்டன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் ஓர். வேரஸ் திருநெல்வேலியில் எடுக்கிறப்ப டங்ஸ்டன் கம்மியாக கிடைக்க போகுது. ஸோ தட் இஸ் அ மினரல். ஸோ இப்போ எங்கள் மதுரையில் இருக்கிறதும் மினரல், திருநெல்வேலியில் இருக்கிறதும் மினரல் தான். எங்கே அதிகமாக நம்மளுக்கு தேவையான மெட்டல் கிடைக்குதோ அதை ஓர்னு சொல்ல போகிறோம். அவ்வளோதான். ரைட்டா? எந்த அதாவது டவுன் த குரூப், அதாவது அலாங் த பீரியட். இப்படி நம்ம பீரியாடிக் டேபிளில் இந்த ஆங்கிளில் பார்த்துட்டே போனோம்னா, பீரியாடிக் டேபிளில் இப்படி பார்த்துட்டு போனோம் அப்படின்னா சைஸ் டிக்ரீசஸ் மேலேருந்து கீழே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாருங்கள், இங்கே இவங்களோட சைஸ் சின்னது, இவங்க குட்டி, இதை விட இது குட்டி, இதை விட இது குட்டி, இதை விட இது குட்டி. வேறஸ் இப்படி பாருங்கள், இவங்க பெருசு, இவங்க பெருசு, இவங்க பெருசு. டவுன் த குரூப், along the group size increases, along the period size decreases. That's it. Yes, that's very interesting. Yes, அதை ரெடி பண்ண சயின்டிஸ்ட் யார்? நம்மளோட ஹென்ரி மோஸ்லே தான். ஹென்ரி மோஸ்லே மண்டை எப்படி இருக்கும் நான் சொல்லியிருக்கேன்ல. இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் சூப்பர் சயின்டிஸ்ட். எஸ், ரைட். நிறைய விஷயங்கள் இருக்குது. ரைட்டா? ஸோ நம்மளும் படிக்க முடியும், நம்மளாலே முடியும். அவரும் 10th ஸ்டாண்டர்டில் ஒரு மாதிரி கஷ்டம் தான் நினச்சிருப்பார். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் இஸ் 12th அண்ட் தென் காலேஜ் டிகிரி அண்ட் மாஸ்டர்ஸ், இந்த மாதிரி நிறையா படித்ததுக்கப்புறம் தான் அவர் பண்ணியிருப்பார். ரைட்டா? SPDF திங்கர் இஸ் நாட் அ சிம்பிள் டாஸ்க். ஆனால் அது அவ்வளோ ஈஸியாக நம்ம சொல்லிட முடியாது. ஸோ தட் இஸ் வெரி பிக் கான்செப்ட் தட் வி வில் டூ இன் த 11th ஸ்டாண்டர்ட். ரைட் நோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். அது ஏதாவது ஒன்று சொன்னாலும் மொத்தமாக கன்ஃபியூஸ் ஆகிடும். 14th சாப்டர், எஸ் வி வில் டூ இட். நம்மளோட லிஸ்ட்டில் இருக்குல்ல, நம்ம லிஸ்ட்டில் 14th சாப்டர் எப்போ இருக்குது? எஸ், ஐ திங்க் இன்றைக்கி தான் ஆக்சுவலாக 14th சாப்டர் போட்டிருக்கணும். ரைட் நோ வி ஆர் டூயிங் 8th சாப்டரா? எஸ், நம்ம இப்போ என்ன பண்ணிட்டுருக்கோம்? 8th சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 8th இப்போ கம்ப்ளீட் பண்ணிடுவோம், அடுத்து 9th. ஸோ இந்த அப்கமிங் டேஸ் ஐ வில் கம்ப்ளீட் த 14th சாப்டர். ரைட்டா? இந்த அப்கமிங் வி வில் கம்ப்ளீட் த 14th சாப்டர். ரைட்? ஓகே, ரைட், சூப்பர். நெக்ஸ்ட், aluminum wires are used as electric cable due to their silvery white color. வெள்ளை கலரில் இருக்கிறதுல யாராவது ஒரு பொருளை யூஸ் பண்ணுவாங்களா? என்ன? எஸ், வெள்ளை கலரில் இருக்கிறதுல யாராவது ஒரு பொருள் யூஸ் பண்ணுவாங்களா? அப்படிலாம் யூஸ் பண்ண மாட்டாங்கல்ல. குவார்டர்லி எக்ஸாம் ஆகஸ்ட் செப்டம்பர் 18. ப்ராக்டிகல்ஸ், எஸ், கண்டிப்பாக ப்ராக்டிகல்ஸ் பண்ணிடலாம். Aluminum wires used as electrical cable due to their good conductors. They are good conductor of electricity. எலக்ட்ரிசிட்டியை நல்லா கண்டக்ட் பண்ணுவாங்க, அதனால தான். ஓகே, ஐம் கோயிங் டு ஆஸ்க் யூ ஒன் சூப்பர் டூப்பர் ஜிகே கொஷின். டெஃபினட்டாக உங்கள் லைஃப்பில் ஒரு தடவையாக இந்த கொஷினை ஒரு சயின்ஸ் டீச்சர்கிட்ட இருந்தோ அல்லது ஒரு எக்ஸாமில் யூ வில் பி ஃபேஸிங் இட் அவுட். டெல் மீ, அவுட் ஆஃப் த ஹோல் பீரியாடிக் டேபிள், ஒட்டு மொத்தமாக உலகத்தில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸ்லையும் விச் இஸ் த வெரி குட் கண்டக்டர், ஹையஸ்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி? எந்த எலமெண்ட்டுக்கு அதிகமாக கரண்ட்டை கண்டக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது? வாட் இஸ் தட் எலமெண்ட்? Right? What is that element? Brown copper. Copper. No, copper is the wrong answer. Numerical problem is coming on this Sunday. This Sunday we are going to see all the numerical problems.
அலுமினியம் நோ அலுமினியம் போர்டில் இருக்குல்ல, அப்போ அதே ஆன்சர்னு சொல்லியிருப்பேன்ல. இட் இஸ் நாட் அலுமினியம், இட் இஸ் நாட் காப்பர். ஆஃப்டர் தட் அதையும் தான் அதுக்கும் மேலே I got something, someone has given that answer. Yes, it's Prajit has given that answer. That is Ag silver, right? Silver தான் என்ன அப்படின்னா ஓவரால் எல்லா எலமெண்ட்ஸ்லையுமே அதிகமாக கரண்ட்டை கண்டக்ட் பண்ணக்கூடாது. பட் why we are not using silver? Because silver is very costly when comparing to copper, iron, aluminum. Silver வந்து ரொம்ப costly. That is something. Ag silver, right? Yes, silver is the highest electrical conductivity இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட் என்ன அப்படின்னா அது சில்வர். சரியா, ஞாபகம் வச்சுக்கோ. What is the doubt, Rose? Shoot out your doubt. Around 3 to 4 hours class will be, I think 9 to 1 இல்லைனா 10 to 1 இருக்கும். 3 hours physics and chemistry ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய problems we are going to see. சரியா, right? Gold also it's a conductor. Gold conductor தானா, அதெல்லாம் கம்மியான conductor. So first silver, then copper, then aluminum. Copper ஏன் அப்போ அலுமினியம் யூஸ் பண்ணுறாங்க? ஓகே, நான் என்ன சொல்கிறேன், சில்வர் அப்புறம் காப்பர் அதுக்கப்புறம் தான் அலுமினியம். ஏன் லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷனில் காப்பர் யூஸ் பண்ணாமல் அலுமினியம் யூஸ் பண்ணுறோம்? ஏன் லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷனில், அதாவது நீ பார்த்தேன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வயரில் காப்பர் இருக்கும். வேறஸ் ஒரு இடத்துல இந்த சப்ஸ்டேஷன்லேருந்து டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம வீட்டுக்கு வாசலில் போகிற கம்பிலாம் பார்த்தீங்கன்னா அலுமினியம். ஏன்? லெஸ் வெயிட், தட்ஸ் குட். இன்னொன்று என்ன அப்படின்னா கரோஷன். காப்பர் நீ பார்த்த அப்படின்னா நார்மலாக நீ வயர்க்குள்ளேருந்து எடுத்தோன்னே காப்பர் எப்படி இருக்கும், நல்லா ஷைனிங்காக இருக்கும். வேறஸ் நீ அது ஒரு 4 நாள் விட்டுட்டேன்னா தட் காப்பர் வில் கெட் ஆக்சிடைஸ். ஸோ ஆக்சிடேஷன் ஆகிறப்ப அதோட கண்டக்டிவிட்டி குறையுது. அதனால தான். ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்க்ளோஸ்டு ஸ்பேஸில் இன்சுலேட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால காப்பரை யூஸ் பண்ணலாம், அங்கே அலுமினியம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. வேறஸ் அலுமினியம் வந்து லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷனுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ வி ஆர் யூஸிங் அலுமினியம் ஃபார் லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிஷன். ஓகே, அண்ட் ஆல்சோ சீப், கரோஷன் ரெசிஸ்டிவ் அண்ட் சீப், மேலேபிள். நீனே ஆன்சர் பாரு. நான் ஒரு கேள்வி கேட்டேன்னு எவ்வளோ ஆன்சர்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு. 2 marks marathon. Yes, it's coming in the upcoming week. Right, upcoming week la varum. An alloy is a heterogeneous mixture of metal. alloy na ellarum onnaida, all ore kudumbam, all in one family. They are saying it is a heterogeneous. It's false. It's a very big false. An alloy is a homogeneous mixture. So unga pakkathula unga veetla ipo edha homogeneous mixture iruka, unga veetla edha or alloy iruka, ipo unga veetla or alloy iruka, ஒரு ரூமில் இப்போ நீ பக்கத்தில் இதாக ஒரு அலாய் இருக்கா? எஸ். வாட் இஸ் அலாய் இன் யுவர் ஹோம்? உன் பக்கத்தில் இப்போ இங்கே என் ரூமில் எதுவும் அலாய் இருக்கா? லெட் மீ செக் இட். எஸ், ஐ ஹாவ் அ ஸ்பூன். திஸ் இஸ் அன் அலாய். கோல்டு இஸ் அன் அலாய். கோல்டு ரைட்டா, ஸ்டீல் ரைட்டா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டு, இயரிங். எஸ், குட் ரைட்டா, தே ஆர் ஆல் alloys. Right, we are moving to short answer. Right, we will start with the question answer. Yes, ஆரம்பிக்கலாமா? Right, a reddish brown metal which combines with O2 இவ்வளோ டெம்பரேச்சரில் more than 1370 கெல்வினுக்கு மேலே, ரைட்டா, 1370 கெல்வின், gives B. A black colored compound கொடுக்குதான் at temperature less than 1300 can give C, which is a red color. என்னடா இது? ரைட், ரெட்டிஷ் ப்ரௌன் மெட்டல், அது என்னது? காப்பர். ரெட்டிஷ் ப்ரௌன் மெட்டல் என்னது? காப்பர். வெரி குட். ரெட்டிஷ் ப்ரௌன் மெட்டல் இஸ் காப்பர். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிடிஎஃப்லாம் போட்டுடலாம், கவலையப்படாத. ரைட்டா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? A reacts with oxygen at below 1300 shall give copper to oxide. B, அதாவது black color, ரைட்டா. A react with less than 1370 Kelvin. ஆக்சிஜனோட 1370 கெல்வினுக்கு கம்மியாக ரியாக்ட் பண்ணுறப்ப இட் கிவ்ஸ் காப்பர் ஆக்சைடு, ரைட்டா. காப்பர் டு ஆக்சைடு. காப்பர் டு ஆக்சைடுன்னு என்னதுடா? காப்பர் டு ஆக்சைடுன்னு என்னது? இட் இஸ் CuO2, ரைட்டா. CuO, ரைட்டா, CuO. இது -2, இது +2. +2ன்னு வருதுல, அதனால தான் இங்கே 2.
காப்பரோட ஆக்சிடேஷன் டு நம்பர் +2ல இருக்கும், அதனால தான். ரைட்டா? வாட் இஸ் மீன் பை கே? கே இஸ் நத்திங் பட் கெல்வின், டெம்பரேச்சர். 1370 கெல்வின் டெம்பரேச்சரில். ரைட்டா? டெம்பரேச்சர் கெல்வின். ரைட்டா? ஓகே. பிளாக் கலர் 2Cu + O2 gives 2CO, காப்பர் 2 ஆக்சைடு. ஏன் 2 கொடுத்துருக்காங்க? அதோட ஆக்சிடேஷன் நம்பர் 2, அதனால. ரைட்டா? அடுத்து A react with O2 above 1370 Kelvin gives copper 1 oxide. Copper 1 oxide அது எப்படி இருக்குமா? ரெட் கலர் இருக்குமா? Cu2O, அங்கே காப்பரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 1ல இருக்க போகுது. ரைட்டா? ரைட்? எஸ். இப்படி இருந்தால் இட் இஸ் லெஸ்ஸர். ஆமாம், இப்படி இருந்தால் லெஸ்ஸர். 1370 விட கம்மி. இந்த பக்கம் இருக்க வேல்யூ எனக்கு அதை விட கம்மி. இப்படி இருந்தால் 1370 போட்டு இந்த பக்கம் இருக்க வேல்யூ இதை விட இது கூட இருக்கும். இதுதான் நம்மளோட எக்ஸ்பிரிமெண்ட். நம்மளோட எக்ஸ்பிரிமெண்ட் வேல்யூ இதை விட கம்மியாக இருக்குது, எக்ஸ்பிரிமெண்ட் வேல்யூ இதை விட கூட இருக்குது. ரைட்? ஓகே. கெல்வின் வேல்யூ, கெல்வினுக்கு வேல்யூ கிடையாது, பட் வி ஹவ் கன்வர்ஷன். டிகிரி செல்சியஸில் இருந்து கெல்வினுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு காமனாக இருக்க ஒரு நபர் யார் அப்படின்னா 273. ஓகே. ஏபிசிடி தெரியுமா? டு யூ நோ ஏபிசிடி? ஏபிசிடி தெரியுமா? எஸ். ஓகே, சாரி. ஓகே, நான் கிரேட்டர் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு. சாரி, இதை நம்ம கொஷின் ரீட் பண்ணுறப்ப நான் தப்பாக சொல்லிட்டேன். டெல் மீ, டு யூ நோ ஏபிசிடி? ஏபிசிடி தெரியுமா? எஸ். இப்போ தான் பார்க்க போகிறோம், இப்போ செல்சியஸ்க்கு மாற்ற போகிறோம். ஏபிசிடி தெரியாதா? ஏபிசிடி தெரியலன்னா இட் இஸ் வெரி டஃப் ஃபார் யூ டு லிசன். ஏபிசிடியில் சிக்கு அப்புறம் தான் கே வரும், சிக்கு அப்புறம் தான் கே வரும். ஆம் ஐ ரைட்? ஏபிசிடியில் ஏபிசிடி ஏஎஃப்ஜி ஹெச்ஐஜேகே எல் ஜேகே பின்னாடி தான் வரும். அப்போ டிகிரி செல்சியஸை நீங்கள் கெல்வினுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா யூ ஹாவ் டு ஆட். இஃப் யூ ஆர் கன்வெர்ட்டிங் கெல்வின் டு சி, கெல்வினை டிகிரி செல்சியஸ்க்கு மாற்றுறீங்கன்னா யூ ஹாவ் டு டூ சப்ராக்ஷன். யாரை சப்ராக்ட் பண்ணணும், யாரை ஆட் பண்ணணும்? யூ ஹாவ் டு ஆட் 273, யூ ஹாவ் டு சப்ராக்ட் 273. நவ் இப்போ நம்மளுக்கு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? 1370 கெல்வின். இப்போ இதை டிகிரி செல்சியஸ் கன்வெர்ட் பண்ணலாமா? வாட் வி ஆர் கோயிங் டு டூ? கெல்வினை டிகிரி செல்சியஸ்க்கு மாற்ற போகிறோம். கெல்வின்லேருந்து டிகிரி செல்சியஸ் ஏபிசிடியில் ரிவர்ஸில் வரும், அப்போ மைனஸ் பண்ணணும். ரைட்டா? ஸோ மைனஸ் 273. Subtract 273 and tell me the answer. What is the answer? What is the answer for this? 1370ல இருந்து 273 சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 7 8 8 அப்படின்னா இந்த பக்கம் ஒரு 2 அங்கிட்ட பக்கம் 7 9 அடுத்து இங்கே 0 1 107 டிகிரி செல்சியஸ், 1097 டிகிரி செல்சியஸ். ரைட்டா? அப்போ எவ்வளோ டெம்பரேச்சர் பார்த்தியா? See, no other confusions. You just keep this. இதை எழுது. எப்போலாம் உனக்கு டிகிரி செல்சியஸை ஃபேரன் ஹீட்லாம் உனக்கு கேட்க மாட்டாங்க. டிகிரி செல்சியஸ் தான், அது ஃபேரன் ஹீட்லாம் லோவர் கிளாஸில் முடிஞ்சிருச்சு. டிகிரி செல்சியஸ் டு கெல்வின் தான் நம்மளுக்கு தேவை. டிகிரிலேருந்து கெல்வின். ஏபிசிடியில் சிலேருந்து தான் கேக்கு போகும். சிலேருந்து கேக்கு போகிறப்ப முன்னாடி போகிறோம். ஸோ அப்போ ப்ளஸ் ரிவர்ஸில் வந்தால் மைனஸ். யாருன்னா 273. அவ்வளோதான், சிம்பிள். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? ஆமாம், கிரியேட்டிவ் கொஷின்ஸ்லாம் வரும், கண்டிப்பாக கட்டாயமாக கிரியேட்டிவ் கொஷின்ஸ் வரும். ரைட்? ஏ இஸ் அ சில்வரி ஒயிட் மெட்டல். யாருப்பா அந்த சில்வரி ஒயிட் மெட்டலு? நம்ம அலுமினியம் தம்பி தான் சில்வரி ஒயிட் மெட்டல். கம்பைன்ஸ் வித் O2. அலுமினியம் என்ன பண்ணுதான்? ஆக்சிஜனோட கம்பைன் ஆகுதான் டு ஃபார்ம் பி. ஃபார்ம் பி அலுமினியமோட ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணுதான்? பியை ஃபார்ம் பண்ணுதான். ரைட்டா? 800 டிகிரி செல்சியஸ். த அலாய் ஆஃப் ஏ இஸ் யூஸ் டு மேக்கிங் அ ஏர்கிராஃப்ட். அப்போ அதை வச்சு தான் ஏன் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ Al2O3. அப்போ 2 அலுமினியம் இருக்கா? அப்போ 2 போடுங்க. 3 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே 2 ஆக்சிஜன் இருக்குது, அப்போ இங்கே 3 போடுங்க, இங்கே 2 போடுங்க, அப்போ இங்கே அலுமினியமுக்கு 4 போடுங்க. ஸோ எப்படி ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணணும்னு தெரியுமா? ரைட்டா? ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ண தெரியணும். ஈக்குவேஷன் முதல் எழுத தெரியணும். ஈக்குவேஷனை மனப்பாடம் பண்ணாத. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு கஷ்டம்னு ஃபீல் பண்ணுறது ஹவு டு ரைட் த ஈக்குவேஷன், எப்படி ஈக்குவேஷனை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? இப்போ என்ன சொன்னாங்க? நான் என்ன கொஷினில் படித்தேன்னு எழுதுறேன். அலுமினியம் ரியாக்டிங் வித் ஆக்சிஜன். ஆக்சிஜன் எப்பயுமே O2வாக தான் இருக்கும். ஆக்சிஜன் எப்பயுமே O2வாக தான் இருக்கும். ஸோ இதோட அவுட்புட் ப்ராடக்டை நீ மனப்பாடம் பண்ணணும். ப்ராடக்ட் உன் மைண்டில் இருக்கணும். அலுமினியம் ஆக்சைடு இஸ் கோயிங் டு ஃபார்ம். அலுமினியம் ஆக்சைடோட ஃபார்முலா உனக்கு தெரிஞ்சிருக்கணும்.
ஒரு சிலது நம்ம ஞாபகம் வச்சுக்க தான் ஆகணும், எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. ரைட்டா? அலுமினியம் ஆக்சைடு ஃபார்முலா Al2O3. சரியா? ரைட். ஸோ அவுட்புட்டில் எனக்கு 2 அலுமினியம் கிடச்சிருக்கு, அதனால நான் என்ன பண்ணுறேன், 2 அலுமினியம் போடுறேன். ஆக்சிஜன் இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இந்த 2 அங்கேயும் இந்த 3 எங்கேயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி 3 போடுறேன், இதுக்கு முன்னாடி 2 போடுறேன். இப்போ பாரு, ஆக்சிஜன் 2 3s are 6, 2 3s are 6, ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் என்ன ஆகிடுச்சு, அலுமினியம் 4 மாறிடுச்சா? அப்போ அலுமினியமை 4 மாற்றிடுங்க. தட்ஸ் இட், ஈக்குவேஷன் இஸ் கம்ப்ளீட்டட். ஈக்குவேஷன் இஸ் கம்ப்ளீட்டட். ஈக்குவேஷன் மனப்பாடம் பண்ண தேவையில்லை, தியரியை உன் மைண்டில் நீ ஞாபகம் வச்சுக்கணும். தியரியை ஞாபகம் வச்சுக்கிறேன்னா உன்னால் என்ன பண்ண முடியும், ஈக்குவேஷன் ஈஸியாக எழுதிட முடியும். சில்வரி ஒயிட் மெட்டல் அலுமினியம் சொன்னாங்க, அப்போது நம்ம என்ன பண்ணணும், அலுமினியம் ரியாக்ட் பண்ணுது, யாரோட, O2ஓட ரியாக்ட் பண்ணுது, என்ன கொடுக்குது, Al2O3ன்னு எனக்கு தெரியும். அப்போ அதுக்கப்புறம் பேலன்ஸ் பண்ண போகிறேன் நான். ஸோ ஐம் ஜஸ்ட் பேலன்ஸிங் இட். சரியா? ஸோ A என்ன B என்ன 800 degree Celsius aluminum oxide forms. Clear? Good. Super. I think you are enjoying the class. What does rust? Give the equation for the formation of rust. One words layer படிச்சிட்டே இருக்கும். ரைட்டா? ஒன் வேர்ட்ஸில் ரெண்டையுமே படிச்சிட்டோம். ரைட்டா? ரைட். ஒன் வேர்ட்ஸில் பார்த்துட்டோம். நம்ம ஒன் வேர்ட்ஸ்லேயே 2-3 தடவை பார்த்துட்டோம். ஃபில்லப்லேயும் சூஸ்லேயும் பார்த்துட்டோம். ஸோ அயனோட ஃபார்முலா என்னது, Fe2O3 டாட் H2O. H2O என்னது, ஹைட்ரஜன். அப்போ இது என்ன சொல்லலாம், ஹைட்ரேட்டட். ஹைட்ரேட்டட். இது என்னது, ஃபெரிக் ஆக்சைடு. அப்போ என்னது, ஹைட்ரேட்டட் ஃபெரிக் ஆக்சைடு. அதான் என்னது பேர். Rust is called hydrated ferric oxide. It is a reddish brown. It is formed when iron is exposed to moist air. அப்போ அயனு யார், moist air. அப்போ Fe react with O2 plus hydrogen மட்டும் XH2O போட்டுக்கோ, அப்போ தான் ஆன்சர் பண்ண முடியும் நம்ம. gives Fe2O3 dot XH2O ஆன்சர். இந்த ஆக்சிஜன் மட்டும் பாரு, இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. நான் இப்போ தான் சொன்னேன். அப்போ என்னது, இங்கே 3 போடணும், இங்கே 2 போடணும், Fe வந்து 4. தட்ஸ் இட். சரியா? வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், சூப்பர். எஸ், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த ரஸ்ட்டை பற்றி கண்டிப்பாக உனக்கு ஒரு ஃபில்லப்போ சூஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸோ 2 மார்க்கோ கண்டிப்பாக உனக்கு கொஷின் பேப்பரில் ரஸ்ட் இருக்க போகுது. ரஸ்ட்டை பற்றி ஒரு கொஷின் ஷுவராக இருக்க போகுது. 2 conditions necessary for rusting of iron. பாரு அடுத்து, இரும்பு துரு பிடிக்கணும்னா அதுக்கு என்னெல்லாம் தேவை, 2 கண்டிஷன். presence of water and oxygen அல்லது is essential for rusting. impurities in iron, presence of water vapor, acids. என்ன இருக்கலாம், water vapor, acid, salt, carbon dioxide hasten to the rust. Pure iron does not rust in dry and CO2 free air. It does not rust in pure water free from dissolved salts. Pure water என்னது, சரி உங்கள் வீட்டில் தண்ணி இருக்குல்ல, நீங்கள் குடிக்கிற தண்ணி, tell me whether the water you are drinking is pure or not. இதெல்லாம் எழுத வேண்டாம். சிம்பிள் ஆன்சர் என்ன அப்படின்னா, வாட்டர் அண்ட் ஏர், 2 conditions. வாட்டர் ப்ளஸ் ஏர் இருந்தாலே போதும், அதே போதும். ரைட்டா? tell me that whether the water you are drinking is pure or not. நோவா, என்னடா இது, it is pure or impure. உங்கள் புக்கில் இருக்கிறத எழுதிக்கோங்க. ஸ்ரீ மாடசாமியா, நீங்கள் உங்கள் புக்கில் இருக்கிறத எழுதிக்கோங்க. இவ்வளோ எழுத வேண்டாம், இது தேவையில்லை. இட் இஸ் நாட் பியூர். நம்ம குடிக்கக்கூடிய வாட்டர் வந்து எதுவுமே சுத்தமான வாட்டர் கிடையாது. ஏன்னா வாட்டரோட கெமிஸ்ட்ரி படி ஆஸ்பெக்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி, ஆஸ் பர் பயாலஜி வி ஆர் ட்ரிங்கிங் அ பியூர் வாட்டர். ரைட்? கெமிஸ்ட்ரி படி வாட்டரோட ஃபார்முலா H2O. H2O மட்டும் இருக்கிறது தான் அது வாட்டர். ஆனால் நம்மளோட வாட்டரில் என்ன இருக்குது, மினரல்ஸ் இருக்குது. வி ஆர் இன்டேக்கிங் மினரல்ஸ் ஆல்ஸ். H2O மட்டும் இல்லை, அதில் மெக்னீஷியம், கால்சியம், அந்த மாதிரி நிறைய பொட்டாசியம், இது எல்லாமே இருக்குது. ஸோ அதான் விஷயம். ரைட்டா? ஸோ அதான் பியூர் வாட்டர், ஃப்ரீ ஃப்ரம் டிசால்வ்டு சால்ட்ஸ். சால்ட்டாக இருக்குது. வீட்டில் பேட்டரியில் தண்ணி ஊற்றுறோம் பார்த்தியா, டிஸ்டில்டு வாட்டர், தட் இஸ் த பியூரஸ்ட் வாட்டர், தட் இஸ் த பியூர் வாட்டர். அதான் பியூர் வாட்டர். குட். I think we have completed chapter 8. Chapter 8 complete பண்ணியாச்சு. Yes?
We have completed chapter 8 in just 45 minutes. 45 minutes we have completed one chapter. That without detail, right? Without detail, we have completed it. So, nammaloda sheet la 8th chapter, yes, we have completed. Next 12, 13, 14 padikino, ana that we will do later on, right? Okay. Okay. Vedantu app வந்து free app download பண்றது free தான். app download பண்றதுக்கு காசுலாம் கிடையாது. பட் அதில் கோர்சஸ் ஏதாவது நீங்கள் படிக்கணும்னா you have to pay and study, ரைட்டா? லாஸ்ட் கொஷினுக்கு வாட்டர், இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து நீ இவ்வளோலாம் எழுத வேண்டாம், இதெல்லாம் தேவையே இல்லை. லாஸ்ட் கொஷின் ஆன்சர் 2 தான். வாட்டர் ப்ளஸ் ஆக்சிஜன் அல்லது மாய்ஸ்ட் ஏர், அது போதும், அவ்வளோதான். இவ்வளோ ஆன்சர் எழுதுனா போதும். யூடியூப்பில் தான் ஃப்ரீயாக நாங்கள் நடத்துகிறோம், இங்கே தான் ஃப்ரீயாக நடத்துகிறோம், பிடிஎஃப் டெலகிராமில் ஃப்ரீயாக கொடுக்குறோம். அப்புறம் என்ன, ரைட்டா? யாழினி பாப்பா சண்டே லைவில் வந்தாங்க, பட் சண்டே 11th 12th லைவ் இருந்துச்சுல, 11th லைவ்னால நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஓகே ஸ்வேதா, வீடியோவை கொஞ்சம் முன்னாடி ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். we will see how to balance the equation நான் கொடுத்துருக்கேன். டீட்டெயில் எல்லாம் செப்டம்பர் 1க்கு அப்புறம், ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் செப்டம்பர் we will have detail and 1 marks that we will do. PDF சென்ட் பண்ணுங்கள், PDF கண்டிப்பாக சென்ட் பண்ணிடலாம், ரைட்டா? ஓகே, PDF கண்டிப்பாக சென்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சொல்யூஷன்ஸ் சாப்டர் இருக்குது, போகலாமா? சொல்யூஷன்ஸ் சாப்டர் போகலாமா? ஆர் யூ ரெடி? நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாமா? ஆமாம், 2 டீட்டெயில் பர் டே. அதை போட்டேன், அதை மிஸ் பண்ணிட்டேன். டீட்டெயில் வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால் அதை பண்ண முடியல. வில் டூ இட். போகலாமா? சரி, 1 வேர்ட்ஸ் மட்டும் பார்த்துலாம், கொஸ்டின் ஆன்சர் அதுக்கப்புறம் பார்க்கலாம், ரைட்டா? ரைட், 1 வேர்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம், கொஸ்டின் ஆன்சர் அதுக்கப்புறம் பண்ணலாம், ரைட்டா? ஓகே. சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். எ சொல்யூஷன் இஸ் டேஷ் மிக்சர். 9th ஸ்டாண்டர்டில் இதே கேள்வி இருக்குது. இப்போ தான் 9th ஸ்டாண்டர்டுக்கு இந்த சாப்டர் பார்த்துட்டு இருந்தோம். டெல் மீ தட் எ சொல்யூஷன் இஸ் டேஷ் மிக்சர். எ சொல்யூஷன் இஸ் வாட் மிக்சர்? இட் இஸ் அ homogeneous mixture. Okay, next. The number of components in a binary solution. பைனரியா கேள்வியிலே ஆன்சர் வச்சுருவாங்களாம், அப்புறம் நம்ம அதை கண்டுபிடிச்சி வர ஆன்சர் பண்ணுவோம். செகண்ட் ஒன் ஆன்சர், செகண்ட் ஒனுக்கும் இட் இஸ் 2. பைனரினாலே 2 தானே, பைனா 2, ஸோ இட் இஸ் ஆன்சர் 2. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த யூனிவர்சல் சால்வெண்ட்? டே ரொம்ப கஷ்டமான கொஷின்ரா, பயங்கர கஷ்டமாக இருக்குது நம்ம ஒன் வேர்ட்லாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த யூனிவர்சல் சால்வெண்ட்? உலக மகா சால்வெண்ட் யாருன்னு கேட்டுருங்க. யூனிவர்சல், ரைட்டா? யூனிவர்சல் சால்வெண்ட் இட் இஸ் வாட்டர். வாட்டர் இஸ் அ யூனிவர்சல் சால்வெண்ட். யாரை போட்டாலும் அதில் கரைச்சி துப்பிடுமா. A solution in which no more solute can be dissolved in a definite amount of solvent at a given temperature is called. No more solute. இதுக்கு மேலே உங்களால் அதில் ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா. No more solute. என்னது? சர்வ கரைப்பான். எஸ், it is saturated or super saturated? No more solute. It is saturated solution, right? It is saturated solution. Unsaturated என்னது? even more solute. இன்னும் கொஞ்சம் solute என்ன பண்ணலாம், நம்ம ஆட் பண்ணலாம். even more solute. super saturated என்னது? crystal will be formed. it will form a crystalline solid. கீழே அடியில் தங்க ஆரம்பிச்சிடும். குலாப் ஜாமுன், குலாப் ஜாமுனுக்கு சீனி பாகு எப்படி இருக்கணும்? கம்பி பதம் வரணும். கம்பி பதம் தாண்டிடுச்சுன்னா அடுத்த நாள் என்ன பண்ணுவோம்? டக்கு டக்கு டக்குன்னு என்ன பண்ணணும்? நம்ம குத்தி குத்தி தான் குலாப் ஜாமுனை நம்ம எடுத்து சாப்பிட முடியும், சரியா? சொல்யூட்னா கரைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், சொல்யூட்னா சுகர், சால்வெண்ட் என்னது? வாட்டர். அப்போ சுகர் வாட்டர், சுகர் சிரப், அவ்வளோதான். அந்த மாதிரி இங்கே பாரு, எச்சி ஊறுதா என்ன? ஒருத்தர் பாரு, அந்த ஸ்மைலியை பார்க்க எனக்கு எச்சி ஊறுதோ இல்லைடா, அந்த ஸ்மைலியை பார்த்தோன்னே எனக்கே எச்சி ஊறுது, அந்த எமோஜியை பார்த்தோன்னே. ரைட், ஓகே. ஐடென்டிஃபை த நான் அக்வஸ் சொல்யூஷன். நான் அக்வஸ் சொல்யூஷன் அதாவது ஆட் மேன் அவுட் மாதிரி. அக்வஸ்ங்கிற வார்த்தையை பார்த்தாலே உன் மைண்டில் என்ன வரணும்?
you must have a thought of water. Right? Yes, water. Okay. Disulfide, sulfur and carbon disulfide, non-aqueous. When pressure is increased at constant temperature, the solubility of gas in a liquid, temperature constant, pressure increase பண்றேன் water bottle என்னது இப்போ இந்த ரூம்ல temperature constant ஆ இருக்கு எப்படி யோசிக்கணும் பாரு practically படி இந்த room temperature constant ஆ இருக்கு ஆனா இதுல ஒரு gas செலுத்துறேன் என்னோட 7 பாட்டில்ல நிறைய கார்பன் டை ஆக்சைடு உள்ள செலுத்துறேன் அப்ப solubility என்ன ஆகும் increases, solubility increases, கரெக்ட்டா solubility increases. இதோட advanced level question உன்னோட 11th chapter 11th standard 6th chapter la irukku idoda advanced question, we'll do it in the 11th standard. The solubility of NaCl in 100 ml water is 36 gram. If 25 gram of salt is dissolved in 100 ml of the water, how much more salt is required for saturation? Answer என்னது? அதாவது ரொம்ப கஷ்டமான क्वेश्चन ஏண்டா 100 ml ல 36 கரையுமா ஆல்ரெடி 25 கரைச்சிட்டேன் அப்ப மீதி எத்தனை போடணும் தெரியாதா? Oh my god, எவ்வளவு கஷ்டமான क्वेश्चन இருக்கு பாரு. நிஜமா நீ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுன்னு வெச்சுக்கோயே, நம்ம புக்ல இருக்க क्वेश्चन எல்லாம் பார்த்தோம்னு வெச்சுக்கோயே ரொம்ப மோசமா. சார் நம்மளோட அறிவை இவ்வளவு மோசமா, நம்மள இவ்வளவு சிம்பிளா, சார் நம்மள இவ்வளவு கேவலமா ஜட்ஜ் பண்ணிட்டாங்களே, இவ்வளவு அதாவது ஒரு क्वेश्चனுக்கு ஒரு மரியாதை இல்லையே, படிக்கிற நம்மளுக்கு ஒரு ரெஸ்பெக்டே இல்லாத அளவுக்கு இதெல்லாம் ஒரு क्वेश्चனா யோசிச்சு பாரு. அவ்வளவு சிம்பிளா இருக்குனா. டெலிகிராம் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குடா, அதை கிளிக் பண்ணி பாத்துக்கோ. ரைட்டா? Okay. Right. A 25% alcohol solution means 25% alcohol. 25% அப்ப என்ன அர்த்தம்? Yes, conduct பண்ணுவோம். Science quiz will be coming on September 1st week. September 1st week. %25 சொல்யூஷன்ல ஆல்கஹால் இருக்குனா மீதி இருக்கவங்க வாட்டர். 25 75. Deliquescence is due to deliquescence எதனால நடக்குது? Why the deliquescence is happening? Deliquescence is due to strong affinity of water. Right? Strong affinity of water. Good. Which of the following is hygroscopic water lover? Hygroscopic na they love water. டபக் water absorb பண்ணிப்பாங்க. யாரு? You know that நம்மள எல்லாம் பார்த்திருக்கோம்ல, நம்ம நிறைய வாங்கக்கூடிய பொருள்ல they use it, right? Right? They use it. Right? Silica gel. Right? Fill in the blanks. Give me the answer for fill in the blanks. Yes. In the chemistry levels, right? And the component present in lesser amount in a solution is okay, that you know that is solute. Yes, super. Next example of a liquid in solid type solution. Example of a right, yes, I am there. Example of a liquid in solid type solution. Sodium chloride dissolved in water. Sodium chloride என்னது? NaCl, that is common salt. அல்லது டேபிள் சால்ட், காமன் சால்ட்டு, டேபிள் சால்ட்டு இதெல்லாம் சொல்லுவோம். ரைட்டா? நம்ம ஒரு டேபிளில் இருக்கும்ல அந்த கூடிய சால்ட், டேபிள் சால்ட். Solubility is the amount of solid dissolved in dash gram of solvent.
என்னடா மெர்க்குரி வித் சால்வெண்ட், மெர்க்குரி வித் சாலிட். லிக்விட் அண்ட் சாலிட்ல கேட்டிருக்காங்க. லிக்விட் அண்ட் சாலிட் டைப் சொல்யூஷன், ரைட்டா? மெர்க்குரி எப்படி போட முடியும்? மெர்க்குரி சோடியம்லாம் போட முடியாது. மெர்க்குரியும் லிக்விடு. ஓ, மெர்க்குரியை நீங்கள் சோடியமில் போடுறீங்களா? வேண்டாம், டோன்ட் ரிஸ்க் இட். திஸ் இஸ் த ஆன்சர். இதே யூஸ் பண்ணிக்கோங்க, ரைட்டா? இட் இஸ் 100. 100 is the answer. Polar components are soluble in dash solvents. Simple. Polar என்னது? Plus minus இருக்குங்க. Polar dissolves in polar. Non-polar dissolves in non-polar. So that is a one statement called like dissolves like. ஒரே மாதிரி இருக்கவங்க dissolve பண்ணுவாங்க, ரைட்டா? Polar solvent dissolves polar solvents. Non-polar. So answer polar. Volume percentage decreases with increase in temperature because of. Volume percentage decreases with increase in temperature because of dash. So answer another. Good. Lot of people, yes. Because of expansion of liquid, right? Expansion of liquid. Liquid expand ஆகுறனால, right? Because of expansion of liquid. Match the following. Yes. Blue vitriol. யாருப்பா அந்த blue vitriol? Blue vitriol யாரு? Blue vitriol is copper sulfate. Gypsumனா என்னது? deliquescence என்னது? hygroscopic என்னது? hygroscopic. 1C2 gypsum, calcium sulfate plus water. அடுத்து 3 deliquescence, NaOH. This one is calcium oxide, right? Hygroscopic is calcium oxide. Okay, right? இது நம்ம படிச்சிருக்கணும், கிளாஸ் நடத்துறப்ப படிச்சிருந்தா கண்டுபிடிக்க முடியல. நேம் ப்ளூ விட்ரியால்னா காப்பர் சல்ஃபேட். காப்பர் சல்ஃபேட்டு ப்ளூ கலரில் இருக்கும், அதான் ப்ளூ விட்ரியால். ஜிப்சம்ங்கிறது கால்சியம் சல்ஃபேட்டு. டெலிக்வசன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் தான் அப்சார்ப் பண்ணுது. ஹைக்ரோஸ்கோப்பிக்னா வாட்டரை, கால்சியம் ஆக்சைடு ஈஸியாக வாட்டரை அப்சார்ப் பண்ணிடும். ஸோ இது நம்ம படிக்கிறது மூலமாக தெரிஞ்சுக்கிறது தான். அவ்வளோதான், தட்ஸ் இட். ஸோ ஃப்ரம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வி வில் see in the next. ட்ரூ ஆர் ஃபால்ஸை முடிச்சிடலாம். Solution which contain 3 components are called binary solution. See பாரு, choose the first 3. Binary na 3. It is false. Right? Different sound கேக்குதா? மோட்டர் நிறைஞ்சு என்ன அப்படின்னா தண்ணி போயிட்டு இருக்கு, ரைட்டா? அதான். என் வாய்ஸ் வீக்காக இருக்கா? எனக்கு த்ரோட் பெயின் கொஞ்சம் ஃபீவரிஷாக இருந்துச்சு, இப்போ பரவாயில்ல, நல்லா தான் இருக்கேன். Sodium chloride dissolved in water forms a non-aqueous solution. அப்பா என்னப்பா வாட்டர்னு போட்டுவிட்டா அப்புறம் non-aqueousங்கிறீங்க? மனசாட்சி வேண்டாமா? என்ன வாட்டர்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் non-aqueous என்ன? அப்போ என்னது இது? ஃபால்ஸ். வாட்டர் வந்தாலே என்னது? aqueous சொல்யூஷன் தான், ரைட்? The molecular formula of green vitriol. ப்ளூ விட்ரியால்னா என்னது? CuSO4 பார்த்தோமா? Cu வந்தா அது ப்ளூ விட்ரியால். Green vitriol MgSO4, that is true. So sorry, green vitriol is magnesium, இது brown color, magnesium brown. CuSO4 வந்தா என்ன அப்படின்னா அது blue color. Green vitriol வந்து magnesium வந்து FeSO4, ரைட்டா? It is false. Which silica gel, when silica gel is kept open, it absorbs moisture from the air. ஏர்லேருந்து மாய்ஸ்சர் அப்சார்ப் பண்ணும்போது, பிகாஸ் இட் இஸ் ஹைக்ரோஸ்கோபிக் இன் நேச்சர். தட் இஸ் ட்ரூ, ரைட்டா? ஓகே. ஸோ கொஷின் ஆன்சர் வி வில் ஸ்டார்ட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ், ரைட்டா? வில் ஸ்டார்ட் கொஷின் ஆன்சர் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ், சரியா? நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம கொஷின் ஆன்சரில் இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ வித் திஸ் வி வில் எண்ட் இட், ரைட்டா? ஓகே, குட். சரியா? இப்போ தான் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க, கிளாஸ் முடிஞ்சிச்சு. யூ கேன் சி த ரெக்கார்டிங்ஸ், ரெக்கார்டட் இருக்கும், அதில் நீங்கள் பண்ணுங்க. கேம் ஓவர். எஸ், ஓகே. திஸ் சண்டே வீடியோ லைக் பண்ணாதவங்க இப்போ லைக் பண்ணிவிடு. திஸ் சண்டே வி ஆர் ஹேவிங் அ கம்பல்சரி ப்ராப்ளம் வீடியோ.
this Sunday quarterly exam target பண்ணி compulsory problems இருக்க போது. So get ready for that, don't miss that, ரைட்டா? compulsory problem, சரியா? ஓகே. லைவ் எண்டு பண்ண வேண்டாமா, நான் அடுத்து 11th ஸ்டாண்டர்டுக்கு போய் நடத்தணும். 9th முடித்தேன், இப்போ 10th, அடுத்த 11th கண்டினியூஸாக 10 மணி வரைக்கும் நடத்தணும். பார்ப்போம் எவ்வளோ நேரம் அண்ணாக்கள்லாம் தாக்கு பிடிக்கிறாங்க, நான் எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்கிறேன்னு தெரில. ஸோ வி ஹாவ் டு வெயிட் அண்ட் see that, ஓகே? practicals in the upcoming weeks I will do it, ரைட்டா? நீங்கள் டெய்லி லைவ் டைமிங்லாம் நோட் பண்ண முடியாது, ஒவ்வொரு நாளும் லைவ் டைமிங் will be on different times. So one thing you can do, just open our YouTube page. நீ ஃபோனில் யூடியூப் ஓப்பன் பண்ணு, யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம சேனல் ஓப்பன் பண்ணு. நம்ம சேனல் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சேனல் ஓப்பன் பண்ணிட்டு லைவை கிளிக் பண்ணுனா உனக்கு இங்கே தெரியும் அப்கமிங்கில் என்னென்ன இருக்குது பாரு. இங்கே அப்கமிங்கில் இருக்குது. நாளைக்கு 10th ஸ்டாண்டர்ட், நாளைக்கு 27. ஸோ நாளைக்கு சாயங்காலம் தமிழ் இருக்குது. அப்புறம் 9th ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தா அப்படின்னா மேக்ஸ் இருக்குது. 10th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்டுக்கு சயின்ஸ் வேறு இருக்குது, சரியா? சரி, இந்த மாதிரி அப்கமிங்னு காட்டும் லைவில் பார்த்தேன்னா. ஸோ அப்புறம் ஷார்ட்ஸ், ஹேவ் யூ நோட்டீஸ் ஷார்ட்ஸில் பார்த்தா அப்படின்னா இந்த மாதிரி டெய்லி 1 கொஷின்ஸு நான் போட ஆரம்பிச்சிட்டேன், ரைட்டா? டெய்லி ஒரு கொஷின் நம்ம இதில் படிக்க போகிறோம். ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோ, ரைட்டா? மறந்துடாத, ரைட்டா? ப்ராக்டிக்கல் எனிமியா, டோன்ட் வரி. ஸோ நான் இருக்கேன்ல, கவலைப்படாத, ப்ராக்டிக்கலை துவம்சம் பண்ணிடலாம். ஓகே, ரைட். ஃபுல் ஃபார்மில் இருக்கியா ராஜ்? ஆனால் நாங்கள்லாம் நான் ஃபார்ம் அவுட் ஆகிட்டோமே. ஒரு நாளைக்கு இவ்வளோ தான், ஒரு நாளைக்கு 1 hour போதும். ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இருந்தாலும் கஷ்டம், ரைட்டா? ஓகே, சரியா? ரைட். டாடா, பபாய், see you. If you can't, then who can? உங்களால் முடியாட்டி வேறு யாரால் முடியும், சரியா? ரைட். டாடா, பபாய், see you.